Hi friends, today's special chicken masala. பொதுவாகவே நம்ம பெரட்டல் மற்ற ஐட்டம் செய்வோம். இன்றைக்கி மசாலா ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்படி செய்துன்ட்டு ஒரு முழு கோழி எடுத்துங்க. இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு உப்பு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருவோம். மசாலா ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய பொருட்கள்: காஞ்ச மிளகா 6 to 10 எடுத்துக்கங்க, சின்ன சீரகம் 1 டீஸ்பூன், பெரிய சீரகம் 1 டீஸ்பூன், கிராம்பு 5, பிளாக் பெப்பர் 1 to 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க, பட்டை 1, கடமன் ஒரு 5 எடுத்துக்கங்க, திருவிய தேங்காய் 3/4 அதாவது 3/4 கப் எடுத்துக்கங்க, தக்காளி நல்லா ஒரு பழமாக 2 எடுத்து சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. தாளிக்க வேண்டிய பொருட்கள்: 2 வெங்காயம் சாப் பண்ணிச்சிங்க, க்ரீன் சில்லி 3, கறி லீஃப் 1 or 2 எடுத்து வச்சுங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். முதலாவது அடுப்பு பற்றி வச்சுருவோம். ஸோ வானவில் சூடான பிற்பாடு எண்ணெய் ஊற்ற வேணாம். ஸோ காஞ்சி மிளகா போட்டுக்கலாம். காஞ்சி மிளகா மொத்த பொருட்களையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அதாவது பிளாக் பெப்பர், கியூமன், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு வானவில்ல எண்ணெய் போடாமல் நல்லா வாட்டுவோம். ஸோ நல்லா வாசமாகவும் கலராகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பூவையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுவோம். தேங்காய் பூ நிறம் மாறுற வரைக்கும். இப்போ நல்லா மாறிடுச்சு. இது நல்லா ஆற விட்ட பிற்பாடு நம்ம ஒரு மிக்சியில் பிளெண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். இது நல்லா அரைச்சிக்கணும். பேஸ்ட்டாக நல்லா தனியாக அரைச்சிடுவோம். அடுத்தது ஒரு சீன் சட்டி எடுத்துங்க. அதில் நெய் 2 to 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெய் குறைச்சிட்டு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கறி லீஃப், அனியன், க்ரீன் சில்லி போட்டு நல்லா தாளிப்போம். ஸோ எல்லா பொருட்களும் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம தாளிப்போம். ஃபயர் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நல்லா மணமாகவும் இருக்கும், வாசமாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோவை போட்டுக்கலாம், தக்காளி பழத்தை. ஸோ நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தக்காளி பழமும் நல்லா ஜூஸி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை போட்டுக்கலாம். அதாவது பட்டை, பூவு அதெல்லாம் வறுத்தோம் இல்லையா? ஸோ அந்த பொருட்கள்லாம் போட்டு லேசாக தண்ணி ஊற்றிக்குவோம். அந்த பிளெண்டில் வாஷ் பண்ணி நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலே எண்ணெயும் மிதங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனில் கொட்டிக்குவோம். ஏற்கனவே நான் மஞ்சத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதை போட்டு இதோட நல்லா கோட்டிங் பண்ணிட்டோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்குவோம். உப்பு ஏற்கனவே நம்ம கோழிக்கு தான் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த கிரேவிக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கிளறி விடுவோம். ஸோ கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைப்போம். அடுத்தது நம்ம கொரியாண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வேக விடுவோம். கொஞ்ச நேரம் வேக விட்டு அந்த சாந்து நிறம் மாறணும். கோழி ஏற்கனவே 1/2 குக் ஆயிடுச்சு. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேப்சிகம் போட்டுக்கலாம், இல்லைன்னா காஞ்ச மிளகா கூட. இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் ஹேண்ட்ஃபுல் நிறையா கொரியாண்டர் லீஃப் போட்டு நல்லா கிண்டி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். இது ஒயிட் ரைஸ் அடிச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை இது ஒன்றும் நீங்கள் திக்காக ட்ரையாக எடுக்கலாம் கூட எடுக்கலாம். அது உங்களோட விஷ். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். ஹாப்பி குக்கிங் அண்ட் என்ஜாய் த ஃபுட். லவ் யூ ஆல். பாய்.